கிரிக்கெட்டுக்கு எப்படி விராட் கோலி ஒரு கிங்கோ அதே மாதிரி நம்மளோட பிரைனுக்கு கிங்கு செரோட்டினின் தான். ஸோ இந்த பேர் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, செரோட்டினின் அப்படின்றத. இது இல்லாததுனால தான் நமக்கு டிப்ரெஷன் ஆகுறதும் ஆன்சைட்டி ஆகுறதும் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. ஆனால் இதில் ஒரு சீக்ரெட் இருக்கு. லெட் மீ பிரேக் இட் டவுன். என் பேர் அர்ஜுன். ஸோ செரோட்டினின்னா என்ன? செரோட்டினின் அப்படின்றது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஒரு பிரெயின் கெமிக்கல். நம்ம ஹாப்பியாக இருக்கணுமா இல்லை சேடாக இருக்கணுமா இல்லை காமாக இருக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய கெமிக்கல் தான் செரோட்டினின். செரோட்டினின் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? டிட் யூ நோ 90% ஆஃப் த செரோட்டினின் ப்ரொடியூசிங்னு ஒரு கட், அதாவது இன்டெஸ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அங்கே தான் 90% ஆஃப் த செரோட்டினின் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாட் இன் அவர் பிரெயின். யுவர் மூட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஈட். ஸோ நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான மூட் இருக்கும். நீங்கள் வந்து பேட் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட் மூட் தான் இருக்கும். ஸோ இதுதான் செரோட்டினின் அப்படின்றது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் செரோட்டினின் அப்படின்றது. ஸோ செரோட்டினின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மூடை வந்து பூஸ்ட் பண்ணுறது, நம்மளோட ஸ்லீப் வந்து ரெகுலேட் பண்ணுறது, நம்ம எப்படி நல்லா தூங்குறோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணுறது வந்து செரோட்டினின் தான். அண்ட் இது வந்து நம்மளோட எமோஷன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்மளோட லேர்னிங் மெமரியை வந்து கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த செரோட்டினின் தான். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே பேஸ் தான், அதுதான் செரோட்டினின். இஃப் இட்ஸ் லோவாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு வந்து உன்னால் என்ஜாய் பண்ணவே முடியாது. எதையுமே ஈவன் உன்னோட டெய்லி லைஃப்பை கூட உன்னால் என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் இதை நான் சொன்னேன். விராட் கோலி எப்படி கிரிக்கெட் கிங்கோ அதே மாதிரி நம்மளோட பிரைன் கிங் வந்து நம்மளோட செரோட்டினின் தான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வென் செரோட்டினின் இஸ் லோ? செரோட்டினின் வந்து லோவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகுவீங்க, ஆன்சைட்டி ஆகும், ஓவர் திங்கிங் ஆகும், ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இரிட்டேட் ஆகுவீங்க, மோட்டிவேஷனே இருக்காது, சீக்கிரம் தூங்க மாட்டீங்க, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ செரோட்டினின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லேசியாகவே இருப்பீங்க எப்போவுமே. உங்களால் தூங்க முடியாது, எமோஷ்னலாக ஒரு மாதிரி டம்பாக இருப்பீங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்த்து யாராச்சும் நீ வந்து சோம்பேறியாக இருக்கு, நீ ரொம்ப வீக்காக இருக்கு அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் சோம்பேறியும் இல்லை, நான் வீக்கும் இல்லை, நான் சுறுசுறுப்பானால தான், நான் ஸ்ட்ராங்கானால தான், ஆனால் எனக்கு வந்து செரோட்டினின் லெவல் தான் கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகே, இப்போ வந்து செரோட்டினின் எப்படி நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சன்லைட், ஏர்லி மார்னிங் சன்லைட் பிஃபோர் 9 o'clock அண்ட் ஆஃப்டர் 4 o'clock. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 15 to 30 minutes நீங்கள் சன்லைட்டில் இருந்தாலே போதுங்க. சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு சில் பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு வந்து செரோட்டினின் அப்படின்றது நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது, லைக் வாக்கிங் பண்ணுறது, ஜாகிங் பண்ணுறது, இது மூலமாக உங்களோட செரோட்டினின் லெவலை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்டு நல்ல சாப்பாடுன்னு சொல்கிறேன் அப்படின்னா பனானா, கர்டு, நட்ஸ், எக்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்டேக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செரோட்டினின் லெவல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் உங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, லைக் இந்த சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட செரோட்டினின் லெவல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், கீழே போகாமல். ஸோ செரோட்டினினை பூஸ்ட் பண்ணுறது நம்மளோட பிரெயினை வந்து சீட் பண்ணுற மாதிரி இல்லை, நம்மளோட பிரெயினை வந்து ஹீல் பண்ணுறது. ஓகே, இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் கேர் அண்ட் ரியல் ஹாப்பினஸ். இதுதான் செரோட்டினின் அப்படின்றது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் என்னெல்லாம் வீடியோஸ் நான் போடுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே.